கேள்விப்பட்டுச்சா? அங்கதான் அந்த முதல் கமெண்ட் என்ன தெரியுமா? வீட்டு கஷ்டமா தானே இருக்கிறாரு, அவர் கூட்டு போய் விட்டு வர தானே அப்படின்னாங்க. அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், கூட்டு போய் விட்டு வந்தேன், கிளாஸ் போய் கூட்டு. ஓகே, என்ன மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாத ஆளுங்க சைலண்ட்ல போட்டுருங்க. நான் ரொம்ப பிஸின்றவங்க சாரி, என்ன மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாதவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ரொம்ப பிஸின்றவங்க சைலண்ட்ல போட்டுருங்க. அடுத்து ரிங் அடிக்கிற போனு ஏன் விட்டுருவேன். இந்த மீட்டிங்ல நிறைய செலவுகள் இருக்கிறது, டிராவல் எல்லாம் கொடுக்கணும், குளிர்காலம் வேற, நல்ல ஹெவி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். ஆகவே மொபைல் போன் அந்த வார்த்தை இந்த ஒண்ணுக்கு உதவாத நீங்கன்னு சொல்ற வார்த்தையை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணியா? போல் கூட அப்படித்தான் சொல்றாரு. வரணும். ஓகே, போன் either switch off or silent. ஓகே, இங்க இந்த ரூம், இந்த ஹாலோட பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒருத்தர் ஒரு மூலையில பேசுனீங்கன்னா அத்தனை பேருக்கும் அப்படியே கேட்கும், ஏக்கோ ஆகிற ஹால். நீங்க சென்டர்ல பேசுறப்போ நான் பேசுறது யாருக்கும் கேட்காது போது. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருந்தது. கேள்வி நேரம்னு ஒன்று கண்டிப்பா ஒவ்வொரு செஷன்ல வைக்கும். அப்போ உங்க கேள்விகளை கேளுங்கள், உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நாம இன்னையிலிருந்து படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அடிமைத்தனத்தின் காலம், எக்ஸைல் ஸ்டேஜ். எக்ஸைல் ஸ்டேஜ், அடிமைத்தனத்தின் காலம், இதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடிமைத்தனத்தின் காலம், இதை நாம படிக்க போறோம். அப்போ ஒரு காலத்தை படிக்கணும்னா காலங்கள் நமக்கு தெரிய வேண்டும். We must know the timeline. சரி, காலங்கள் எப்படி, பிப்ளிக்கல் காலங்கள் எப்படி ஆரம்பமாகிறது? இந்த படத்தை நான் போக 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 ஃபில் அப் பண்ணிக்கலாம். எல்லாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல இட்டர்னிட்டின்ற ஒரு வார்த்தை, இன்ஃபினிட்டி. என்ன வார்த்தை? இன்ஃபினிட்டி. கொஞ்சம் மேக்ஸ் கூட படிச்சுக்கலாமே. 0/1 = 0. ஓகே, 0 1ஆல வகுத்தா கிடைக்கக்கூடிய பதில் என்ன? 0. இதே 1 0ஆல வகுத்தா 1. 0வா? இன்ஃபினிட்டி. அது தெரியல, தெரியாதல தான் அதுக்கு இன்ஃபினிட்டி பேர் வச்சிட்டோம். இத நம்ம பைபிள் பொறுத்தப்பற அப்ப புரிஞ்சுக்குவோம் என்னன்னு. 1/0 இன்ஃபினிட்டி. மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், 10ஆவதுலயே இது வந்துச்சு, 10thலயே இருக்குது இன்ஃபினிட்டின்ற வார்த்தை. அப்படின்னா தூரத்துல பதில் கிடைக்குமா? எப்படி? ரொம்ப தூரத்துல பதில் கிடைக்குமா? 0 எங்கோ ஒரு இடத்துல என்ன கிடைக்குமா? பதில் கிடைக்குமா? அப்போ இத ஒதுக்குறோம் மேத்தமேட்டிக்ஸ்ல. இத நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க ஆதாம் அப்படின்ற ஒருத்தர் ஆண்டவர் படைச்சாரு. இங்க படைச்ச உடனே கிளாக் கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் இதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு, வாட்ச் கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி வச்சுக்கலாம் ஒரு கணக்கு. இந்த போனே வேலை ஒண்ணு போல இருக்குதே, சைலண்ட்ல போட்டு. ஓகே, ஆதாமுடைய இதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு, டைம் கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அங்க நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம். டைம் லைன் எங்க ஆரம்பமாகுது? அப்ப ஆதாமுக்கு முன்னால இது
கடந்த கால நித்தியம், இட்டர்னிட்டி பாஸ்ட். இதுக்கு பேர் என்ன? கடந்த காலம். கடந்த கால நித்தியம், இட்டர்னிட்டி பாஸ்ட். இத கொஞ்சம் பேரை மாத்தி மேக்ஸ்ல என்னன்னு சொல்றாங்க? இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க. நம்ம கூட இத இன்ஃபினிட்டி பாஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். கடந்த கால நித்தியம். சரியா? ரைட்? ஆதாம் ஆரம்பமாச்சு. இது எங்க எதுலனாக்கா ஜெனிசிஸ் 1 ல இருந்து 3 வரை, 1ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் வரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் வரை. யார் தெரியுது? ஆதாம், சிருஷ்டிப்பு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிப்ளிக்கல் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட். முதல் வேதாகம முக்கிய சம்பவம் ஆதாமின் சிருஷ்டிப்பு. ஓகேவா? இல்ல யாருன்னா டவுட் இருக்கா? கிளியரா? ஆதாமுடைய சிருஷ்டிப்பு ஃபர்ஸ்ட் பிப்ளிக்கல் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட். இரண்டாவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். இங்க யார் வருது? நம்மவர் ஆபிரகாம். இவரோட பன்னெண்டு தான். பதினொன்னுல வருது. பதினொன்னுல வருது. கான்பிடென்ட்டா வந்து 12ல வச்சுக்கலாம். நான் கூட 11 மைண்ட்ல வச்சுதான் அது கரெக்ட். 11ல வருது. 29ஆம் வசனத்துல கூட வருது. ஆறாம் தன் ஜன்ம பூமியாக ஊர் என்கிற கல்தேய தேச பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராக மரிக்கும் முன்னே மரித்தான். இருக்குதா? ஆறாம் பத்தி அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ண வந்தா ஆபிரகாம் பேர் வந்துடும். சரி, இங்க பாருங்க. 1921 BC டைம் லைன் கொடுக்குறேன். இப்போ ஆதாமுக்கு டைம் லைன் கொடுக்கல நானு, ஆனா ஆபிரகாமுக்கு டைம் லைன் கொடுக்குறேன். 1921 BC. அப்போ இப்போவே ஆபிரகாமுக்கு 70 வயசு. எவ்வளவு வயசு? 75. 75 வயசு. 75. அப்ப இது கூட 75 மைனஸ் பண்ணா ஆபிரகாம் ஆண்டவர் எந்த வருஷத்துல அழைச்சார்னே தெரிஞ்சிடும். 1800 1921 மைனஸ் 75 2000 வரும். 1800 இல்ல கூட்டணும். 6 போடு. குறைய 6 இல்ல கூட்டணும். இல்ல இங்க கூட்டணும். ஆமா கூட்டணும். இல்ல மைனஸ் இல்ல இது இறங்கு வரிசை இல்ல கூட்டணும். பழைய ஏற்பாடு இறங்கு வரிசை இல்ல கூட்டணும். 1996ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு BC ஆபிரகாம் வந்து பிறந்தது. ஆபிரகாம் பிறந்தது எப்போ? 1996 BC பிஃபோர் கிரைஸ்ட். பைபிள் வந்து ஏதோ காத்துல ஆகாயத்துல சிலம்பம் பண்றது இல்ல. இன்னும் சொல்ல போனா இயேசுநாதர் சிலுவையில மரித்த டேட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசுநாதர் சிலுவையில மரித்த டேட்டை சொல்ல போறேன் இந்த டைம் லைன்ல. ஓகேவா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அடுத்த முக்கியமான சம்பவம்
1689 வரை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் ஜோசப் வரையிலும் 1921 முதல் 1689 வரை இருநூத்தி 32 ஆண்டுகள் 232 years. இது கூட ஒரு 75 கொடுத்துருந்தாங்க ஆபிரகாம் வயசு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். கரெக்ட், சரியா கால்குலேட் பண்ணி 75 போட்டாங்க. அது கூட 75 கூட்டிக்கிட்டா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். யார் இது? ஆபிரகாம்ல இருந்து யோசேப் வரையில. இப்ப இதுல யோசேப் வயசு வேற கூட்டணும். ஆமா, அப்படி கூட்டிக்கிட்டே போனா கணக்கிலே போயிட்டு இருந்தா எப்படி பாடத்தை படிக்கிறது? ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாமே. அவ்வளோ துல்லியமா நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. நம்ம போயிட்டு பிஹெச்டி பேப்பர் ஒன்றும் சப்மிட் பண்ண போறது இல்லை. குட், நம்ம தானே. கரெக்ட். அதே நேரத்தில் ஆகாயத்தில் செல்லம் பண்ண அசோகன் ரோட்டங்க மரங்களை நட்டான்ற பேச்சு கூட பண்ணக்கூடாது. துல்லியமா இருக்கு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். ஆதியாகமம் 12 இருந்து ஆதியாகமம் 50 வரை. இது கூட 1889ல ஒரு 430 வருஷத்தை மைனஸ் பண்ணிடலாம். 1689ல 430 வருஷம் மைனஸ் பண்ணிடலாம். இது 430 அடிமைத்தோட காலம். பரவாயில்ல, ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. மோசஸ்னுடைய நாட்கள் வந்து 1859 BC. இந்த வயசுல மோசேக்கு 0 வயசா 120 வயசான்னு நீங்க என்ன கேட்காதீங்க. அவர் பிறந்தப்ப கால்குலேட் பண்ணா அவருக்கு 0 வயசு. அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட கால்குலேட் பண்ணா அவருக்கு 80 வயசு. அவர் ஊழியத்தை நிறைவு செய்யறப்ப கால்குலேட் பண்ணா 120 வயசு. அப்போ உங்க மனதுக்கு ஏற்றபடி 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எகிப்துல அவர் அரண்மனையில் இருந்ததா 40 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதுன்னா ஒரே மலையில் அழைக்கப்பட்டதுன்னா 80 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தமக்கு யாருக்கும் தெரியாம அவன் அடக்கம் பண்ணதை வேணும்னா 120 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரீடம் அது. 0, 40, 80, 120 உங்க இஷ்டம். எங்க வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப 1259 BC. 9ல அவர் பானா எப்படி சொல்றீங்க? அதை எப்படி சொல்றீங்க? நான் அதான் சொல்லலையே. BC இதுல பிறந்ததுன்னா எடுத்துக்கோங்க, 40னா எடுத்துக்கோங்க, 80னா எடுத்துக்கோங்க, 120னா எடுத்துக்கோங்க. இல்ல அந்த 430 வருஷம் அடிமையா இருந்தாங்கல. அப்ப அவர் மோசஸ் கால் வந்து 80ல வந்தாரு. 80 வயசு இருக்கு. இப்ப மோசேக்கு 80 வயசா இருக்கணும். 120 அகைன் இருக்கணும். இப்போ நான் எங்க அங்க ஒரு சின்ன இடத்துல கிளாரிட்டி இல்ல. ஒரு இடத்துல 400 வருஷம் இருக்குது, ஒரு இடத்துல 430 வருஷம் இருக்குதா? அப்ப 400 எடுக்கிறதா? இல்ல 430 எடுக்கணும். 430 எடுத்தா இந்த 11 சகோதரர்கள் எகிப்துக்கு போறதுக்கு முன்னால, யாக்கோபு எகிப்துக்கு போறதுக்கு முன்னால யோசேப்பு போயிட்டான் பாரு. அந்த 30 வருஷத்தை சேர்த்துக்கனா 430. அந்த 30 வருஷத்தை சேர்க்கலன்னா 400. அங்க கூட பைபிள் தப்பு பண்ணல. அந்த 30 சேர்த்துட்டாங்க. யோசேப்பினுடைய 30 வருஷத்தை சேர்த்துக்கனா 430. யோசேப் 30 வருஷத்தை, அதாவது யோசேப்பு போனதை கணக்கில் எடுத்தா 430, யாக்கோபு போனதை கணக்கில் எடுத்தா 400. இப்ப எதை நீங்க கணக்கில் எடுக்கிறீங்களோ அதன்படி 400 430 முடிவு பண்ணிக்கணும். நான் பணிவா உங்களை கேட்டுக்கிறது, நான் பாடம் நடத்துறதுக்கு உங்களுக்கு எதுனா டவுட் வந்தா இங்கே கேட்டு கிளியர் பண்ண போயிடுங்க. அங்க சென்னையில போயிட்டு அது இன்னைக்கு தப்பா சொல்லி கொடுத்தாரு, நம்மளோட கேட்டு நம்ம இதுமா வந்துட்டு பேச அப்படிங்க. ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தா
வசனத்தின்படி நிரூபிச்சா நான் என்ன பண்றேன்? தப்பாயிடுச்சு, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். ஐ டேக் யுவர் வேலிட் பாயிண்ட். உங்களுடைய நியாயமான கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு நான் ஏற்றுக்கொள்வேன். நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்ற பாஸ்டர் நான் இல்லை. we are all learning. நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரைட்டா? இதுல இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. 430னா யோசேப்பு போனது, 400னா யாக்கோபு போனது. உங்க இஷ்டம். யாக்கோபு தலைவனா வச்சு நீங்க கதை எழுதுனா 400, யோசேப்பு தலைவனா வச்சு நீங்க கதை எழுதுனா 430. இப்போ எங்க மோசேஸ் கிட்ட வந்திருக்கிறோம். மோசேயில இருந்து யோசுவா அடுத்த 40 வருஷம். யோசுவாவில இருந்து என் கணக்குக்கு 13 அல்லது 14 நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், 14 ஜட்ஜஸ். ஏன் 13 அல்லது 14ன்றனா இந்த சாமுவேல் பத்தி ஒரு சின்ன டிபேட், அதை பார்த்துட்டா நம்ம போகலாம். முதல் நியாயாதிபதி யோசேப்பு. மோசேவை நியாயாதிபதின்னு சொல்லலாம், ராஜான்னு சொல்லலாம், ஆசாரியன்னு சொல்லலாம். யார? அதே மாதிரி ஒருத்தரை சொல்லலாம். அவர் பேரு இயேசு கிறிஸ்து. அவர் என்னன்னு சொல்லலாம்? ராஜான்னு சொல்லலாம், தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், ஆசாரியன்னு சொல்லலாம். பைபிள்ல என்னென்ன உயரிய பட்டங்கள் இருக்குதோ அத்தனைக்கும் பொருத்தமானவர் யார் மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து. இயேசு அவர் லேவி கோத்திரத்துல பிறக்கலையே, அவர் எப்படி ஆசாரியன் ஆவார்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்ன ஆயிடுவாரு? ஆசாரியன். ரைட்டா? அவர் லேவிக்கு லேவி, ஆசாரியனுக்கு ஆசாரியன், ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் ஆமென். glory to God. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே சொல்லிட்டாங்க. அவர் ராஜாவுக்கு ராஜா, ஆசாரியனுக்கு ஆசாரி, தீர்க்கதரிசி. இயேசுநாதரை போல ஒரு தீர்க்கதரிசி. ஓகே, மோசே ஒரு தீர்க்கதரிசி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சொல்ல, பைபிள் சொல்ல. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் உன்னிலிருந்து தோன்ற பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தம்பி, ரெக்கார்டிங் லைன் இருக்குது, சென்டர்ல பேசக்கூடாது, அமைதியா உட்காரணும். அமைதியா உட்காரணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காட் பிளஸ் யூ. முடிச்சது உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும். சைலண்டா இருந்தா சாக்லேட் கொடுக்கணும். நம்ம இதுபடி பார்த்து இப்படி தீர்க்கதரிசி அப்படி சொல்லிக்கிறோம். பட் வேதம் திட்டமாக சொல்லுது, ஒத்தினியல் தான் முதல் நியாயாதிபதினு சொல்லுது. அடிப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஜோசப், சாரி, ஜாஷுவா. யோசுவா தான் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அங்கதான் நியாயாதிபதிகளின் காலம். நியாயாதிபதிகளின் புக்கை வச்சு நீங்க பேசுறீங்க, அதனால தான் கன்ஃபியூஷன். ஜட்ஜஸ்னு ஒரு புக், செட் ஆஃப் புக்ஸ் இருக்குதுல்ல, அதுல லிஸ்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அதை விட்டு முன்னால ஒரு நியாயாதிபதிக்கிறான், அதை விட்டு பின்னால ஒரு நியாயாதிபதிக்கிறான். அதைத்தான் இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதை விட்டுட்டு முன்னால நியாயாதிபதிகள் புக்ல இல்லாத நியாயாதிபதி யோசுவா. அவன் தான் தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். யோசேப்பா யோசுவா? ஜோசப் இல்ல, ஜோசப், ஜாஷுவா. ஜாஷுவா, ஓகே ஓகே, அதான் ஜாஷுவா. ஓகே, யோசுவா. ரைட்டா? யோசுவா ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அப்போ பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் காலம். அடுத்து இப்படியே ஒரு நியாயாதிபதிகளாக இருக்கிறார்கள். அந்த அந்த லிஸ்ட் இருக்கிறது வேணும்னா உங்களுக்கு நான் அந்த பட்டியல் கூட, அந்த லிஸ்ட் கூட தரேன். பிரேக்ல கிடியன்ல வில்மிங்டன் கைட் புக் எனக்கு கொடுங்க. ஓகே, இதனுடைய முடிவில் சாமுவேல், இந்த ஜட்ஜஸ் பீரியட்னுடைய முடிவில் சாமுவேல். சாமுவேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா வரை சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தப்படவில்லை, அல்லது தோன்றினதில்லை, தோன்ற போறதும் இல்லை இருக்குது. ஆனா சாமுவேல் வந்து டியூவல் ரோல், இரட்டை பதவிகளை வகித்தாங்க. இன்னும் சொல்ல போனா சாமுவேல் பலிகளை செலுத்தினான். அப்ப அவன் ஆசாரியனை கூட எடுத்துக்கொள்ள முடியும்.
அவன் வர தாமதிக்கிறதை கண்டு சவுல் பலி செலுத்திட்டார். ஆண்டவர் அதை ஏத்துக்கல. சாமுவேல் பலி செலுத்துறான், ஆண்டவர் அதை ஏத்துக்கிறார். ஒரு மனிதன் பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டால் அவனை கர்த்தர் லேவியனாய் அல்லது ஆசாரியனாய் அங்கீகரித்திருக்கிறார். தீர்க்கதரிசி தானே ஐயா ராஜாவையும் ஆசாரியும் வர டியூவல் 3 கேப் இருக்கு. நான் கூட 3 கேப் போட்டுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மகன், என் மனைவிக்கு புருஷன், என் பிள்ளைங்களுக்கு அப்பா. ஐ வேர் 3 கேப்ஸ், 3 கேப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி ஒன்று முடிஞ்சிச்சு. இவன் பலி செலுத்தினபடியால் ஆசாரியன். சவுல் மற்றும் தாவீது என்கின்ற 2 ராஜாக்களை இவன் அபிஷேகம் பண்ணினான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். ரைட்டா? ஓகே. அப்போ இவன் நிச்சயமா ஒரு நியாயாதிபதி, நிச்சயமா ஒரு தீர்க்கதரிசி, நிச்சயமா ஒரு ஆசாரியன். ரைட். இப்போ இந்த சாமுவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகள். இந்த இடைப்பட்ட காலத்துல 2 ராஜாக்களை இவன் அபிஷேகமும் பண்ணிட்டான். ஆனா சவுலை அபிஷேகம் பண்ணும்போது ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு மீறின முதல் மீறுதல். ஏன்னா உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்காதீங்க, நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? ராஜாவா இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன கேட்டாங்க? ராஜா வேணும்னு கேட்டாங்க. சாமுவேலுக்கு துக்கம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் why are you crying? ஏன் பாடுற? ஐயோ, ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்களே. ஆண்டவர் சொன்னது, அவங்க உன்னை தள்ளி போடல, they rejected me. என்ன தள்ளி போட்டாங்க? உண்மையா உட்காந்து அழுவணும்னா நான் தான் அழுவணும், நீ ஏன் பாடுற? அவங்க கேட்கிற மாதிரி அவங்களுக்கு கொடு, அவங்க கேட்கிற மாதிரி அவங்களுக்கு கொடு. இப்ப ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு. நான் ராஜாவா இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வேற ஒருத்தர் ராஜாவா வந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ராஜாவா இருந்தா 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு 90% அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிட்டு நிற்பாங்க, அனுபவிப்பாங்க. இப்ப வேற ஒருத்தர் ராஜாவா வந்துட்டாங்க இல்ல, 10ல் 1 எனக்கு கொடுக்கணும், 5ல் 1 அவனுக்கு கொடுக்கணும். 20% டாக்ஸ், 10% தசம் பாகம், 30 போச்சா? கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து அந்த பிள்ளைங்க பருவத்துக்கு வரப்போ வருவான், தன்னுடைய பட்டாளத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவான். இவன் ஒன்றும் பண்ண முடியாது, அப்பா அம்மா ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய சேனைக்கு கொண்டு போயிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு அழகழகா பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து வச்சிருந்தா அவன் வருவான். அந்த பெண் பிள்ளைகளை தன் வீட்டில் எந்திரம் மறைவை அழைக்கிறதுக்கு வேலைக்காரிகளாக கொண்டு போவான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தங்களுக்கென்று சிறப்பாய் சேர்த்து வைத்ததை அவன் எடுத்துக்கொள்வான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, என்னை ராஜாவா இருக்கிறதை அவர்கள் தள்ளிவிட்டு ஒரு மனிதனை ராஜாவாக அவர்கள் எடுத்துக்கொண்டதால அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை அது கொடுத்துரு, ராஜா கொடுத்துரு. அப்போ முதல் சவுல் நின்னா அத்தனை பேர் அவன் ஷோல்டர் கீழே நின்னாங்க. அவ்வளவு பெரிய ஆளு. அந்த ஜனங்களுடைய சாய்ஸ் கொடுத்தாரு. 40 ஆண்டுகள் அவன் ஆண்டவரை முழு மனசா பின்பற்றல. ஆண்டவர் அவனை கைண்ட் ஆஃப் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவனிலும் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். போன முறை இதுவரையில ரொம்ப டீட்டெயிலா படிச்சோம். தாவீதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிச்சோம். நம்ம தானே ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? வெரி குட். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன். அப்போ பிட்வீன் சவுல் அண்ட் சாலமோன் 120 இயர்ஸ். சவுல்ல இருந்து சாலமோனுக்கு எத்தனை வருஷம்? 120 வருஷம். கவனிங்க, இப்ப இந்த பீரியடுக்கு யுனைடெட் கிங்டம்னு பேர். இது முடிவே முடியாது போல இருக்குது இந்த சார்ட். ஓகே, சவுல்
சோலமன் 120 வருஷம். இப்போ மறுபடியும் நான் இந்த திரும்பி இந்த சார்ட்டை லாஸ்ட் செஷன்ல எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ரீரைட் பண்ண போறோம். இப்போ ஜட்ஜஸ் பீரியட் இங்க வந்துச்சு. இங்க எங்க வந்துச்சு? என்ன வந்துச்சு? நியாயாதிபதிகளின் காலம் இங்க வந்துச்சு. இப்போ இது வந்து கிங்ஸ் காலம். இதுக்கு பேரு யுனைடெட் கிங்டம். சவுல் முதல் சாலமோன் வரை இருந்தது ஒருங்கிணைந்த ராஜபாரம். சவுல் முதல் சாலமோன் வரை இருந்தது ஒருங்கிணைந்த ராஜபாரம், யுனைடெட் கிங்டம். இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் காலம் 1245 1245 BC. ஸ்டார்ட் ஆகுதா எப்படி நியாயாதிபதிகளின் புதிய அது வரைக்கும் அது வரையுமா? 1245 BC ல ஆரம்பமாகுது. ஸ்டார்ட் ஆகுது. 1095. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட காலம் 1095. 1095ஆம் ஆண்டு சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கைதியை தேடின்னு போனது BC 1905ஆம் ஆண்டு. யார் கைதியை தேடின்னு போனது? சவுல். BC 1905ஆம் ஆண்டு. 1095. Okay, 1095. Am I right? 1095. Okay. இதுல இருந்து தாவீது எல்லாம் 120 வந்துச்சு. அடுத்த முக்கியமான காலம் டிவைடட் கிங்டம். தாவீது எந்த ஆண்டுல வருது ராஜா? ஐயா, தாவீது எந்த ஆண்டுல? இப்போ நான் பாடம் முடிச்சிடுறேன். யார் உள்ள போறது வேணாம். கொடுங்க, அது ஒன்றும் ரொம்ப. இப்போ 1085ல இதுல ஒரு 25 வருஷத்தை கழிச்சுக்கணும். ஓகே, இப்போ 992 BC. 992 BC. இங்க தான் எரோபெயாம் வருகிறான். எரோபெயாம் இங்க வந்து டிவைட். பத்து ஒண்ணு 10 கோத்திரம் மேல, ஒரு கோத்திரம் கீழே. ஒன்னொன்னு எங்க போச்சுன்னா இதுல பாதி அதுல பாதி. லேவி கோத்திரம் இதுல பாதி இதுல. பெஞ்சமின் கோத்திரம். இது அது அது பிரிவு வேற, இது பிரிவு வேற. அந்த பிரிவு நீங்க சொல்றது இங்க யோசுவா கிட்ட தேசத்தை பங்கிட்டு இருப்போம். 2.5 அங்க 9.5 இங்க. ரைட்டா? இது வந்து வேற. நான் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும். இன்றைக்கு பாடம் இந்த டிவைடட் கிங்டம். இந்த டிவைடட் கிங்டம் எங்க போய் முடியுதுன்னா, வீடு பிரிஞ்சிருந்தா சொல்லுங்க, வீடு 2 பட்டா
டிவைடட் கிங்டம் எங்க போகுதுன்னா it leads to exile. It leads to exile. இந்த எக்ஸைல்ல கவனிங்க, ஒரு 70 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 470 பிளஸ் 400 இது எல்லாத்தையும் கூட்டினாக்கா இயேசுநாதருடைய பிறப்பு. முதல் அடிமைதானம் 70 வருஷம். ஃபர்ஸ்ட் எக்ஸைல் 70 இயர்ஸ். எக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. பிளஸ் 770. இதை நான் 470 எழுத விரும்பல. லெட் மீ ரைட் லைக் தட். 7 into 70. 770. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த 770? பேதுரு ஒரு முறை ஆண்டவர் கிட்ட வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் 7 முறை மன்னிக்கலாமான்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் அதினா 7 எத்தனை முறை? 7 முறை மன்னிச்சிருங்க. மன்னிச்சாலும் போதாதுன்னு சொல்றாரு. அந்த போதாது தான் அந்த 400. ஓகே. முறை இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள் 70 ஆண்டுகள். இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இரண்டாவது முறை இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அது 770. 7 into 70 490. மூணாவது முறை இவர்கள் உலகமெங்கிலும் அடிமைகளாய் சிதறடிக்கப்படுவார்கள். அந்த காலத்தை கர்த்தர் குறிக்கவில்லை. அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1948 இருந்து 70 கழிச்சீங்கன்னா, மன்னிக்கணும் 30 கழிச்சீங்கன்னா 1 இது ஒரு கணக்கு. லாஸ்டா இந்த கணக்கு கிட்ட வரலாம். அது எப்பனா இந்த எக்ஸைல் ஸ்டேஜ் முடியறப்போ 400 வருஷம் என்னாச்சு, அது ஆன பிறகு இது என்ன 1948னா இது என்ன 30, 1918ன்றத பார்த்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், நிறைய செய்யலாம். ஓகே, கவனிங்க. முதல் முறை இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். ரைட், 70 வருஷம். இந்த காலத்துல எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர்ல ஒரு பாதி. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர்ல ஒரு பாதி. ஆச்சரியமான ஒண்ணு, நீங்க எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க தெரியல, நானே கூட இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஒருவேளை உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கலாம். அது என்னன்னா ஆகாய், சகரியா. ஆகாய், சகரியா. இப்போ இந்த 70 வருஷத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா. எஸ்ரால பாதி, தானியேல்ல பாதி. அதனால தான் இந்த பாடம், இந்த 3-4 பாடம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் நான் சொன்னேன். காரணம் என்னன்னா புக்கு ஆதி ஆகமம் 1 இருந்து 11 வரிசையா இருக்குது. டைம்ல ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டேன் நான். ஆனா இந்த பிரச்சனை, ஏன்னா ஒரு புக்கு முதல் 70 வருஷத்துல எழுதி இருக்குது, இன்னொரு புக்கு இதுல பாதி அதுல பாதி எழுதி இருக்குது. அப்படி எழுதுறப்போ முதல் செட் ஆஃப் தீர்க்க தரிசனம் முதல் 70 வருஷத்துக்கு, ரெண்டாவது செட் ஆஃப் தீர்க்க தரிசனம் 490 வருஷத்துக்கு. இது ரெண்டுத்தையும் மாத்தி 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 நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இது ரொம்ப குரூஷியல். எந்த ஸ்டேஜ்? எக்ஸைல் ஸ்டேஜ், அடிமைத்தனத்தின் காலம். அடிமைத்தனத்தின் காலம்ல முதல் 70 முறை போனாங்க, அடிமைகளாய் பாபிலோனுக்கு போனாங்க. அப்போ நெகேமியா என்ன பண்றான், ராஜா கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறான், ஆட்களை தாரும், பொருட்களை தாரும், நான் போய் என்ன பண்றேன், மறுபடியும் கட்டிட்டு திரும்பி வந்துடுறேன். இப்போ இவன் போனா, கட்டினா, திரும்பி போயிட்டான். இவன் போகும்போது வழக்கமா நம்ம நெகேமியா எருசலேமை புதுப்பித்து கட்டினான் தான் பல வருஷம் பேசணும். ஆனா வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தா நெகேமியா கட்டினான். ஆனா நெகேமியாக்கு பின்னால இருந்து செயல்பட்டது அத்தனையும் செயல்தெளியன் குமாரனாகிய செருபாபேல். அப்போ அநேகம் மறைக்கப்பட்ட சரித்திரங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு செருபாபேலுக்கு அது அனாவசியம், ஆண்டவருக்கு அனாவசியம். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் காட். நம்ம பார்வையில் ஆண்டவரே ஒரு மோசேயை போல
ஒரு யோசுவாவை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு எசராவை போல, ஒரு 66 புக்கு பேர் வரிசையா யாராவது பேர் வந்து அவங்க பேரை போல என்ன மாத்தம் நம்ம சொல்லிடுறோம். ஆனா புத்தகத்துல பேர் வராது. எத்தனை பேர் நம்ம செருபாபேலை போல என்ன மாத்தாண்டு ஜெபம் பண்ணிக்கிறோம்? அன்ரெகக்னைஸ்ட் லீடர் செருபாபேல், அங்கீகரிக்கப்படாத தலைவர். இவனை தான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அழைத்து எப்படி வைப்பேன்? முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாக, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் யாகும் என்று சேனைகளில். இதெல்லாம் யாருக்கு? சொல்லுங்க, செருபாபேலுக்கு. ஆனா நெகேமியா தன் பெயரால ஒரு புத்தகத்தை எழுதினதுனால, அந்த டாக்குமெண்ட் நம்ம கண்ணுல கிடைச்சதுனால எதை பத்தி பேசிட்டோம்? நெகேமியாவை பத்தி பேசிட்டோம். கண்டிப்பா நெகேமியா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சான். ஆனால் முன்னால நின்று வேலையை செஞ்சது யாருன்னா செருபாபேல். ரைட்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னாரு. அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஏறத்தாழ இவன் இந்த செருபாபேல் அதே வேலையை தான் செஞ்சான். இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி. அதுவும் ஊழியக்காரன் என்ற வார்த்தை வேற ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப செருபாபேல் பேர் எடுத்துட்டு ஊழியக்காரனாகிய உன் பேரை என் பேராங்க என்ன பண்ணிக்கலாம், பொருத்திக்கலாம். சரி, அப்போ 490 ஒரு 70 ஒரு 400. இந்த 400 என்னன்னு பார்க்கலாம். இந்த அடிமைத்தனத்தின் காலம் முடிஞ்சுச்சா? முடிஞ்ச பிறகு மேதிய, பெர்ஷிய, பாபிலோனிய ராஜ்யபாரங்கள் எல்லாம் விழுந்துச்சு. ரோமன் கிங்டம் எழுந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நேரடியா பைபிள் ஆதாரம் இல்லை. பைபிள்ல இந்த வசனம் நான் கொடுக்க முடியாது. ஆனா சரித்திரபூர்வமா என்னால கொடுக்க முடியும் ஆதாரம். அது அழகா மேட்ச் ஆகும். 400 வருஷம் ஆண்டவர் யார்கிட்டயும் பேசாத விட்டாரா? இருண்ட காலம் நீங்க சொல்றீங்க. அது வேற வேற பேரெல்லாம் சைலண்ட் இயர்ஸ், அமைதலான காலம் ஆங்கிலத்துல. ஆனா அது உண்மையா அமைதலான காலம் அல்ல. அங்கதான் கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பின காலம். பீரியட். அரிஸ்டாட்டல், அலெக்சாண்டர் தி கிரேட், உலக பிரகாரமான ஞானிகள் தோன்றின காலம். பேரர சக்கரவர்த்திகள், மகா சக்கரவர்த்தி. ஏன்னா உலகத்தை ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டா எல்லாம் ஏஞ்சிக்க வேண்டியதுதான். அவர் அமைதல் ஆயிட்டாரு, இவங்க எல்லாம் ஏஞ்சிக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு மொழி அழிஞ்சு போச்சு, ஒரு இனம் அழிஞ்சு போச்சு. இனி யூதர்கள் என்று யாருமே இல்லை என்ற நிலைமை வந்துருச்சு. இனி யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த 400 வருஷத்துல பாபிலோன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சா? பாபிலோனை ரோமர்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்களா? அங்க அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் ஒருத்தனா அந்த முற்றுகை முடிஞ்சிச்சு, அந்த ராஜ்யபாரம் முடிஞ்சிச்சு. அடுத்த ராஜ்யம் சேரத்துக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல அப்பாவே எஸ்கேப் ஆகி எங்க சேர்ந்தான்? எருசலேம் சேர்ந்தான். அடிமைகளாய் போனவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்த 400 வருஷத்துல எங்க வந்தாங்க? அது எங்க அடிமைகளா இருந்தாங்க? பாபிலோன்ல. அவங்க எல்லாம் எங்க சேர்ந்தாங்க? எருசலேம்ல சேர்ந்தாங்க. பாபிலோனை பிடிச்ச அதே ரோமானியர்கள் எருசலேமையும் பிடிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பக்கம் பாபிலோன் தொடங்கி இந்த பக்கம் முழு இஸ்ரவேல் தேசம் ரோமானியர்களுக்கு அடிமையானது. இப்ப இந்த 400 வருஷத்துல ரோம சாம்ராஜ்யம் போர் வச்சு ஆரம்பிச்சது. அப்போ யூதர்களிலே ஒரு கூட்டம் பரிசேயர்கள். இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் தலைவன் எஸ்ரா. எஸ்ராவை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன் கேளுங்க. இது நியாயப்பிரமாணம். எல்லாம் பாருங்களேன், என்ன பாருங்க, எல்லாம் தூங்குறவங்களா என்ன கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். எல்லாம் தூங்குறவங்களா கொஞ்சம் பாருங்களேன். இது பேர் இது என்ன? இது நியாயப்பிரமாணம். இந்த டேபிள் சென்டர்ல இருக்குது. எஸ்ரா என்ன பண்ணா? ஹிஸ்டரிய படிச்சான். எப்பெல்லாம் ஜனங்க நியாயப்பிரமாணத்தை மீறினாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவங்கள சத்துரு கையில ஒப்படைச்சிட்டாருன்றத பார்த்தான். என்ன பண்ணா? நியாயப்பிரமாணத்துக்கு வேலி அடிச்சான்.
டேபிள். இப்போ இந்த வேலையை பிரேக் பண்றப்பவே தடுத்து நிறுத்திட்டா ஆண்டவர் கோபம் வராது, இவங்களை அடிமைகளா விட்டு போக மாட்டாருன்னு நினைச்சான். நல்ல நினைப்பு. அதனால என்ன பண்ணா, அநேக உட்பிரிவுகளை, சட்டத்தின் உட்பிரிவுகளை ஏற்படுத்தினான். சட்டத்தின் உட்பிரிவுகளை ஏற்படுத்தினான். எதுக்காக? அவன் நோக்கம் நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாதுன்றதுக்காக. இவன் சொந்தமா உட்காந்து யோசித்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவன் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும். 2 உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். ஒண்ணு ஆண்டவர், நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஒரு ஆட்டுக்குட்டியை அதனுடைய தாய்ப்பால்ல என்ன பண்ணக்கூடாது, சொன்னார். ஏன் சொன்னாருன்னு இவங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒரு காரணம் இது. இவன் என்ன பண்ணா, கறி சாப்பிட்ற நீ பால் சாப்பிடாதீங்க, பால் சாப்பிட்ற நீ கறி சாப்பிடாதீங்க. ஈஸி பண்ணி கொடுத்தான். நீ ஏறத்தாழ என்ன மாதிரி நினைச்சுக்கீங்களேன், ஈஸியா இருக்கிறது உங்ககிட்ட கொடுக்குறோம் பாரு. நான் சொல்ற நோக்கமே வேற, நீங்க புரிஞ்சுக்கின்னு போறது. நாங்க திருத்த அன்னை பாஷையில பேசுறது இல்லை, ஏன்டா அவங்க போறீங்கன்றாங்க. ஓகே, ஏன் இதை சொன்னா அப்படி சொல்லப்போமானா, ஏன் ஆண்டவர் இதை சொன்னாரு? ஏன் சொன்னாரு? ஒரு தாய்ப்பால்ல அதனுடைய குட்டியை சமைக்க கூடாது. கானானியர்கள் தங்களுடைய தேவதைக்கு படையல் போடும்போது ஒரு ஆடு குட்டி போடும். அந்த குட்டியை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அந்த குட்டி போட்ட அந்த பாலையே கறப்பாங்க. அந்த பாலில் இந்த ஆட்டை சமைச்சு அவங்க தேவதைக்கு பலியிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வேலையை நீங்க செய்யாதீங்கடா, நீங்க கானானுக்கு போறீங்க, அவங்களை பின்பற்றி செய்வீங்க, அதனால இப்படி செய்யாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எஸ்ரா பார்த்தான். என்ன சொன்னா, இவங்களை இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சா தானே பிரச்சனை. பாலை தனியா பிரி, பெரிய தனியா பிரியும். இன்னைக்கு வரலாம் இஸ்ரவேல்ல டெய்லி செப்பரேட் ஆகுது, பீஃப் செப்பரேட் ஆகுது. டேபிள்ல கூட நாங்க போய் இந்த பார்த்தா பால், தயிர், வெண்ணெய் சம்பந்தமா தூரம் வச்சுக்கிறாங்க, கறி சம்பந்தமா தூரம் வச்சுக்கிறாங்க. இதுவே வேற. இது சில நாள்ல கறிய கடிக்காங்க, பியூர் டெய்லி டே வெறும் பால் வெண்ணெய் சம்பந்தமா தான் சாப்பிடணும். இன்னைக்கு கூட 2 கிச்சன் அவங்க வீட்டுல. பால் சமைக்கிறதுக்கு தனி கிச்சனு, கறி சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல. கானானியருக்குள்ள இந்த பழக்கம் இருக்கு. இப்போ அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க பாரு. இயேசுநாதரும் அவருடைய சீஷர்களும் பயிர் வழியே வந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை இல்லை சாரி சனிக்கிழமை ஓய்வு நாள் அப்படி வந்தாங்க. வந்தப்போ சீஷர்கள் சும்மா இருப்பாங்களா? ஒரு கயிறை ஒரு கதிரை கொய்து நிமித்தி ஊதி எடுத்து போய் வாயில போட்டாங்களாம். இப்ப பரிசேயர் சொல்றாங்க, ஒரு சீஷர்கள் 4 கட்டளையை மீறினாங்க, 4 தப்பு பண்ணாங்க. 4 தப்பா? அது என்ன 4 தப்புனா, அறுத்தது முதல் வேலை அறுவடை, அதை நிமிட்டினது 2வது வேலை ஒப்பிடி, அதை ஊதுனது 3வது வேலை தூற்றுதல், 4வது அது தானியத்தை எடுத்து வாயில போட்டது. 4 வேலை செஞ்ச. உன் பைபிள் எப்படி இருக்குதா? இதை கிரியேட் பண்ணது யாருன்னா பரிசேயர்கள். இயேசுநாதர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. எஸ்ரா நாட்களில் அவன் தான் ஃபர்ஸ்ட் பாரசி, முதல் பரிசேயன். ஆனால் அவன் தன்னை பரிசேயன் சொல்லிக் கொள்ளவில்லை. எஸ்ராவினால் எக்ஸ்டெண்டடாக எழுதப்பட்ட அனெக்ஷர்களை பின்பற்றுகிறவர்கள் பரிசேயர்கள். பரிசேயர்கள் தோன்றின காலம் BC 400. அந்த 400 தான் சைலண்ட் இயர்ஸ். இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள், அவங்களுக்கு இன்னும் 200 கம்மி. சாடுசீஸ் இன்னும் 200 கம்மி. அவங்களுக்கும் பரிசேயர்னு ஒரு கூட்டம் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஒன்று இருந்தா எம்ஜிஆர் பிரிச்சு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஏடிஎம்கேன்னு ஒன்று இருந்தா சின்னம்மா பிரிச்சு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், அமமுக. இல்லைன்னா அரசியல் ஓடாதையா. ஓகே, இப்போ பரிசேயர்ல இருந்து ஒரு கூட்டம்
பரிசுத்தாவியை நம்பாதவங்க, தேவதூதர்களை நம்பாதவங்க, பிசாசை நம்பாதவங்கன்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க. அவங்க யாரு? சதுசேயர். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பேசினே இருந்தவங்க இருந்தாங்க வேத பாருங்க. இந்த ஏசு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார் பாரு. தடி எடுத்தவங்க தண்டல்காரன் ஆயிட்டான் நம்மள மாதிரி. எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டோம்ல. நம்ம எங்க ஊர்ல மைன்ஸ் மூடிட்டாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால. எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க. மைன்ஸ் மூடினதுனால சர்ச் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க. வேலை கொடுக்குது எல்லாருக்கும். எல்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம உங்க வீட்டுக்கு உட்காந்துக்கோமா? ஓகே ஃபைன். அப்போ பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இந்த 3 கூட்டம் வந்து இந்த 400 வருஷத்துல ஆரம்பமானவர்கள். டீச்சர்ஸ் ஆஃப் லா வருங்க. அதான் 400 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் எல்லாமே 3. சரி, இப்போ ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டு இருந்தாரா? சைலண்ட் ஆயிட்டு இருந்து இப்ப ஆண்டவர் பேசுறாரு. மரியாள் கிட்ட பேசுறாரு. மரியாள் கிட்ட பேசுறாரு. BC 4ல. சகரியா கிட்டயும் யோவான் அப்பா சகரியா. நான் ஏன் சகரியா சொல்லனா, பைபிள்ல கடைசி புக்கு சகரியா இருக்குதா? நிறைய பேர் அந்த சகரியாவும் இந்த சகரியாவும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 400 வருஷத்துக்கு பிந்தி வாழ்ந்தவர்கள். ரைட்டா? இயேசுநாதருடைய ஹிஸ்டரி படிக்கிறோம். யோவான் பத்தி படிக்கணும்னா நம்ம சகரியாவை எடுக்கணும். இயேசுநாதரை பத்தி படிக்கணும்னா மரியாள் எடுக்கணும். அதனால தான் மரியாள் எடுக்கணும். மரியாள் கிட்ட பேசினாரு. BC 4. ஒரு வருஷம் கழிச்சு BC 5:4 கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு அந்த கட்டத்துல மரியாளோட ஆண்டவர் பேசினார். என்னன்னு பேசினாரு? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு பெரியவராய் இருப்பார். ரைட்டா? எந்த வருஷம்? BC 5:4. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி AD 30 இயேசு சிலுவையிலே மரித்தார். ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி AD 30ஆம் ஆண்டு இயேசு சிலுவையிலே மரித்தார். ஐயா 33 வயசு. கரெக்ட். அதனால தான் 0 ஃபிக்ஸ் பண்ணல நானு. இந்த கேள்வி கேட்குறீங்க தெரிஞ்சது 5 நாள் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி ஏறுது. 5 6 5 4 3 2 1 0 இல்ல 2 3 4 5 இப்படி ஏறுதா? இது BC, இது AD. இப்ப இந்த இடையில 4 வருஷம் முன்னால பிறந்தா தானே 33. இது இல்ல இருக்கட்டும். 3 நூற்றாண்டுன்னு வராது கண்டிப்பா. BC 4 3ஆம் நீங்களேன்றதுக்காக தான் நான் 5 சேர்த்துக்கணும். ஏன் உங்ககிட்ட மாட்டிக்க நம்ம கஷ்டப்படணும்? டிசம்பர் வராது. இது டிசம்பர். ஆனா நான் பைபிள் நானும் சொல்ல பைபிளும் சொல்ல டிசம்பர்னு. ஆனா இது ஷூரா? இது தெரியும் ஷூரா? எப்படி தெரியுமா? ரெண்டு சரித்திர சாட்சி. பஸ்கா பண்டிகை வந்து பண்டிகை நாள். உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்கிழமை எந்த வருஷம் வந்துச்சு?
வந்திருக்கு. கிறிஸ்மஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. எந்த வருஷம் வந்துச்சு ஒரு அதை கண்டுபிடிக்கலாம். கேலண்டர் திருப்பி பார்த்தோம் போனா கண்டுபிடிக்கலாம். சரி, லீப் வருஷத்துல கிறிஸ்மஸ் எந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னா 49 வருஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். 49 இயர்ஸ் கேலண்டர்ல ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் சண்டே வந்திருக்கும். லீப் இயர் தெரியுதா? அந்த வருஷம் 366 நாட்கள். ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இயேசுநாதர் மரித்த அந்த வருஷம் வழக்கமான ஓய்வு நாளும் பண்டிகை ஓய்வு நாளும் ஒரே நாள்ல வந்துச்சு. அதனால பெரிய ஓய்வு நாள்னு பேர். அதுக்கு பெரிய ஓய்வு நாள்னு வார்த்தைக்குதா இருக்குது. அது எப்ப வந்துச்சுன்னா AD 30ஆம் வருஷத்துல வந்துச்சு. வருஷம் கிளியர் ஆயிடுச்சா? அந்த வருஷம் ஃபர்ஸ்டா ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி. ஓய்வு நாள் நீங்க சனிக்கிழமை தானே சொல்றீங்க, அப்ப ஞாயிற்றுக்கிழமை இல்ல பண்டிகை ஓய்வு நாள் இருக்குது இல்லையா? தீபாவளிக்கு லீவ் இருக்குது இல்லையா? அது ஓய்வு நாள் பொதுவா சொன்னோம்னா அது என்ன ஓய்வு? பண்டிகை ஓய்வு. யூதர்களுக்கு வழக்கமா சனிக்கிழமை வர ஓய்வு நாள் ஒன்று இருக்குது. பண்டிகை நிமித்தமா வரக்கூடிய ஓய்வு நாள் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஹாலிடே. எந்த வருஷம் கவர்மெண்ட் ஹாலிடே இந்த யூசுவல் ஹாலிடேல சேர்ந்துச்சுன்னா கேலண்டர் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படி பார்த்ததுல ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி AD 30ல இயேசுநாதர் சிலுவையில மரிச்சாரு. யூத டைம்ல சரியா 3 மணிக்கு. ஜூயிஷ் டைம் லைன்ல, இஸ்ரேல் டைம் லைன்ல பகல் 3 மணிக்கு. பகல் 9ஆம் ரைட் 9ஆம் வேலை பகல் சரியா 3 மணிக்கு. ரைட்டா? சாயந்தரம். ரைட், ஓகேவா? ஃபைன். இப்போ AD 30ல இருந்து மச்சான் 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, AD 30ல இயேசுநாதர் சிலுவையிலே மரித்தார். 1948ல இஸ்ரவேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. ஏறத்தாழ அழிஞ்சு போயிட்ட ஒரு தேசம், ஏறத்தாழ அழிஞ்சு போயிட்ட ஒரு இனம், ஏறத்தாழ அழிஞ்சு போயிட்ட ஒரு மொழி, செத்துச்சுன்ற லாங்குவேஜ், செத்துச்சுன்ற ஒரு தேசம், செத்துச்சுன்ற ஒரு இனம் திடீரென்று உருவெடுக்கிறது 1948ல. சரியா? அப்ப முக்கியமான ஒரு வருஷம். நான் ரெட்ல போட்டுக்கிறதெல்லாம் முக்கியம் நம்மளுக்கு. 1940 நம்ம 1948 நம்ம காலத்துல டிசம்பர் 24 நினைக்கிறேன். இஸ்ரேல் சுதந்திரம் ஏப்ரல் 8. ஏப்ரல் 8 அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே. 1948 AD 1948. இப்போ இந்த AD 1948ல ஒரு எக்ஸ் வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னா ரகசிய வருகை, சர்ச் ஏஜ் முடிஞ்சிட்டு 1948ல இருந்து ஒரு எக்ஸ் இயர்ஸ்ல சர்ச் ஏஜ் முடிஞ்சிட்டு சபையினுடைய காலம் முடிஞ்சிட்டு. அப்பத்துல இருந்து கிருபையின் காலம் நிறைவு பெறுகிறது. எப்ப எந்த வருஷம்? AD 30ல இருந்து எக்ஸ் போட்டுக்கிறனே, எந்த வருஷம் சொல்லிட்டா நீ ரெடி ஆயிடுவ. அது வரல இஷ்டமா இருப்ப. அதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. நீ எப்பவுமே ரெடி ஆயிடு அப்படின்னு எக்ஸ போட்டார். இங்கிருந்து ஒரு 3.5 வருஷம் நம்மளுக்கு இல்ல, அது யூதர்களுக்கு. ரைட்டா? ஏன்னா சபை எங்க இருக்கும்? நம்ம அதுக்காக எல்லாம் யாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்ம ரெடியா இருந்தா போதும். டிவில உட்காந்து ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுங்கிறாங்க, அவங்க கையிடப்பட்டு பின்னால வரட்டும், நம்ம ஃபர்ஸ்ட்ல ஏறி போயிடலாம். யூதர்கள்
இந்த செகண்ட் 3.5 years ஜூஸ். செகண்ட் கம்மிங் இயேசுநாதருடைய இரண்டாவது வருகை இங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் டாட் போடுறேன். இதுக்கு வந்து இட்டர்னிட்டி ஃபியூச்சர். 3 வருஷம் மட்டும்தான் நம்ம 7 வருஷம் இல்லை 3 வருஷம் மட்டும்தான். ஏன்னா உபத்திர காலத்தின் பாதி வரல சபை இங்க தான் இருக்கும். ஓ அப்புறம் பார்த்தா சபை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா, இங்க ஒரு 1000 கணக்கு ஒன்று இருக்குது. 1000 வருஷம் காலம் 1000 வருட அரசாட்சி ஒன்று இருக்குது. அது எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அதான் ஏடின்னு போடுங்க. எல்லாம் இதுக்கப்புறம் ஏடி தான் சார். எல்லாம் ஏடிக்கு அப்புறம் ரெட்டு வந்த பிறகு செகுப்புக்கு வந்த பிறகு ஏசி ரத்தம் ஊத்திட்ட பிறகு எல்லாம் தான் ஏடி தான். ஓகே, கொஞ்சம் பாருங்களேன். இந்த டாட் டாட் போட்டேன். ப்ளூ கலர் இட்டர்னிட்டி பாஸ்ட். ஃபர்ஸ்ட் இங்க டாட் டாட் போட்டுக்கிறேன். இட்டர்னிட்டி ஃபியூச்சர். சரியா? இதுதான் பிப்ளிக்கல் டைம் லைன். இதுல நாம படிக்க போற பீரியட் எங்க அப்படின்னா இங்க இருந்து டிவைடட் கிங்டம் பாதியில இருந்து ஐயா இப்போ இது வரல படிக்க போறோம். 48 வருஷம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுக்கு காலங்களை படிக்க போகிறோம்? எத்தனை கால இடைவெளியில் உள்ள சரித்திரத்தை நம்ம படிக்க போகிறோம்? ஏடி 30 வரலுமே 1000 வருஷம். 992 + 30 ஓகே, 1200 வருஷங்கள் அதை நம்ம படிக்க போகிறோம். ஏடி 30ல இருந்து இது கூட கொஞ்சம் டைம் கெச்சா 1948 வரலும் கூட 1030 ஆண்டு காலம். அதுல இருந்து 2021 வரலும் கூட டைம் கெச்சா. ஐயா இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படுது? ராப்சர்ங்கிறது இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையின் போதே சபை எடுத்துக்கொள்ளப்படுதா? ஆஃப்டர் அப்பதான் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ நீங்க ஆஃப்டர் 3.5 இயர்ல எடுத்துக்கொள்ளப்படுது. கைவிடப்பட்டவர்களும் யூதர்களுக்கு கைவிடப்பட்டவர்கள் இது ஸ்பெசிபிக் யூதர்களுக்காகவே அந்த கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல. ஓகே ஃபைன். சரி, நம்ம டைம் முடிஞ்சிச்சு. நான் டைம் 10:30 மணி, அரை மணி நேரம் டீ பிரேக்கு. இது கட் பண்ணிக்கலாம். கேள்விகளுக்கான நேரம். சுருக்கமா சுவையா கேட்போம், சுவையா பதில் பெறுவோம். இந்த ரகசிய வருகையில வந்து கைவிடப்பட்டுட்டாங்க. அந்த திரும்ப நம்ம 3 வருஷம் கழிச்சு எடுத்துக்கொள்ளப்படுவார் இல்லையா செகண்ட் கமில, அப்ப சபையில இணைந்துருவாங்களா? ஆமா, 1000 வருட அரசாட்சி. நியாய தீர்ப்பு இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது லாஸ்ட் 1000 வருட அரசாட்சிக்கு. ஐயா அப்ப ஆன்டி கிறிஸ்ட் ரூலிங் டைம் இந்த 7 இயர்ஸா? இந்த 7 இயர்ஸ். இப்போ கிடையாதா யாருக்கு? அந்த 3 வருஷத்துல வந்து அவங்க கைவிடப்பட்டு போனாங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாதா? அவங்க சாதாரணமா வர முடியாது. கைகளை அறுக்க கொடுக்கணும், கழுத்தை வெட்ட கொடுக்கணும், ரத்த சாட்சிகளா மறிக்கணும். சாப்பாட்டுக்கு எங்க போனாலும் கடையில எதுவும் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, சோறு கிடைக்காது, சோறு தண்ணி இல்லாத சாப்பிடும். அந்த மறுபடியும் சபையில அனுப்பிச்சிருவாங்க. சின்ன கேள்வி.